7th month டே கேம்ங்க. தங்கத்தை வாங்கிட்டு சாம்பிள்ன்ட்டாரேக்கா. சாக்காயிட்டேக்கா. ஒரு காலத்துல சௌரி இல்லாம வெளியவே போக மாட்டேங்குது. ஜெகன் மோகினி மாதிரி இருக்குங்க. புட்டு கூட அழிச்சாட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் மிஸ். நாங்க அவ்வளோ பெரிய ஒரு பாம்பு பார்த்தோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பம் லைஃப் ஸ்டைல். 7th month டே கேம்ங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க. புட்டுக்குட்டி மட்டும் உள்ள தூங்கிட்டு இருக்கிறான். இன்னும் எந்திரிக்கல. ஐயா துறையினா நைட்டு 12 மணி மட்டும் ஆட்டம். ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. தெரிஞ்சிச்சுன்னா டபால் எழுந்திரிச்சிருவான். மற்றபடி நாங்கள் எல்லாம் ரெடி ஆயாச்சு. எனக்கு எல்லாமே வந்தாச்சுங்க. நம்ம 9:30 தான் நல்ல நேரம்ன்றதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆமாம், சொன்ன மாதிரியே சாணி கொண்டு வந்துட்டீங்க. கமலமணிக்கு சொல்லிட்டு தான் போனாங்க. என்னன்னாலும் இந்த வாசலுக்கு நான் தான் வந்து சாணி தெளிச்சு கோலம் போடுவேன். இனிமேல் இந்த யாருமே இந்த வாசலுக்கு தாணி தெளிச்சு கோலம் போடக்கூடாது. அந்த புள்ள வழக்கா பண்ணிக்க கூட நீங்க யாரும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிட்டாங்க. சொன்ன மாதிரி காலையில வந்துட்டாங்க. வந்துட்டு சாணி தெளிச்சுட்டாங்க. கமலம்மா பாட்டி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்பா சார், நீ எப்படி அங்க போன? பாட்டி நைட்டே இதெல்லாம் கழுவி விட்டாங்கம்மா. ஏன்னா அதுக்கு கோல்டு போட்டா எடுக்கவே எடுக்காதுலக்கா அந்த சேலைக்கு. அதுதான் ஸ்டோன் எடுத்துட்டாரு. அதான் சொன்ன பாட்டி, நான் வச்சதுக்கு அப்புறம் நீ போட்டுக்க இந்த மாட்டலன்ட்டு வாங்கிட்டா இருக்கா சொந்தமா. சரி, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் ஆகும்ட்டு. ஆமா அக்கா, நாங்க 11 மணி மட்டும் தூங்குவோம்க்கா. இன்னைக்கு இன்னும் 9 மணிக்கு எழுப்பி விட்டடி. இப்பதானே குளிச்சுட்டு வந்தாங்க. இந்த சாரி யார் கொடுத்தாங்க தெரியுங்களா? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அக்கா வந்தாங்க இல்லங்க, ராதா அக்கா கொடுத்தாங்க. சாமி அங்க இருக்குங்க. அவருக்கே தெரியாம அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேங்க. சாமி கிட்ட வச்சுக்கோங்க. சாம்பிளா? என்னங்க தங்கத்தை வாங்கிட்டு சாம்பிள்ன்ட்டாரேக்கா. சாக்காயிட்டேக்கா. நீங்க சாமி கிட்ட வைங்க ஃபர்ஸ்ட். சூப்பரா இருக்குங்க. அருமையா இருக்கு. லட்சுமியா? இந்த வெயி சௌரி. ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல சௌரி இல்லாம வெளியவே போக மாட்டேங்குது. செமையா இருக்கு பாட்டி, செமையா இருக்கு. ஜெகன் மோகினி மாதிரி இருக்குங்க. பை மை டீம், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பை மை மன்னவர். எங்க அக்கா தான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணினது. சாரியை ஸ்பான்சர் பண்ணினது என் மன்னவர். எல்லாரும் புட்டு வரதுக்கு தான் வெயிட்டிங். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, அவ்வளவுதான் வந்தாச்சு. சாய் மித்ரா ஓடு 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 ஓடு. நீ போ போ போ, அவ அப்ப வந்துருவா. அட போ, வெக்க என்ன வெக்கப்படுற? வா. அச்சச்சோ, சாய் மித்ரா வெக்கப்படுறா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான், புட்டுக்கு கோஷ்டி வந்தாச்சு. புட்டு கூட அழிச்சாட்டி ஆரம்பிச்சிருச்சு. நான் உனக்கு எவ்வளவு அழகான ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வந்தேங்க. பாட்டு கிட்ட சண்டை போட்டு இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போட்டு வந்திருக்கான். சூப்பரு. எனக்கு மாலையும் ஜடையும் வந்தாச்சுங்க. 2 பேர் கையில போன் வச்சிருக்கோம். ஜடையும் எங்களுடைய மாலையுமே வந்து அவர் தான் டிசைன் பண்ணினாருங்க. இந்த மாதிரி வரணும், தாமரை ஃபுல்லா இருக்கக்கூடாது, ஃபுல்லா ஒயிட்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரே டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நாங்கள் ஆர்டர் கொடுத்து வந்தது. ஆண்டாள் மலையா இருக்கிறதுனால நடுவில் வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகாது, கொஞ்சம் ஓப்பனா இருக்கும், டிசைன்ஸும் நல்லா தெரியும். அதனால ஆண்டாள் மலை போட்டுக்கலாங்க அப்படின்னு சொல்லி இந்த டிசைன்ல மாலை வந்துருச்சுங்க. அப்புறம் இந்த பிளேட் டெக்கரேஷன்ஸ், என் டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி ஃபுல்லா பிளேட்டை டெக்கார் பண்ணிட்டாங்க. அதுல யூஸ் பண்ணிருக்கிற செடி கொடிங்க எல்லாமே எங்க வீட்டுக்கிட்டே கிடைச்சது தாங்க. அதே வச்சு இருக்கிறபடி சூப்பரா பிளேட்ஸை டெக்கார் பண்ணிட்டாங்க. அண்ட் மேக்கப், பிரியாக்காவும் எங்க ஸ்டாஃபும் தான் எனக்கு வந்துட்டு மேக்கப் பண்றாங்க. மேக்கப்னா எதுவும் இல்லைங்க, ஜடையை வந்துட்டு தைச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரேரா தான் வந்து நான் மேக்கப் வந்து போடுவேன். அவர் சொல்லுவாரு, பிம்பம் நீ வெறும் கண்ணுக்கு மை வச்சு குங்குமம் வச்சாலே அவ்வளவு அழகா இருப்ப பிம்பம், நீ நேச்சுரலா விடு, அதுதான் சூப்பரா இருக்கும். அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு எந்த மேக்கப்புமே போடல, வெறும் கண்ணுக்கு மையும் குங்குமம் போட்டும் அது மட்டும் தாங்க போட்டேன்.
அதுக்கப்புறம் பிரியாக்காவும் எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஜடையெல்லாம் பின்னி அலங்காரம் பண்ணி கரெக்டா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டேங்க. அங்க நான் ரெடி ஆயிட்டு இருக்கிறதுக்குள்ள இங்க என் மன்னவர் வந்து மிச்சம் இருக்கிற டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் டெக்கரேஷன்ஸ்ல வந்து ஃப்ரெஷ் ஃபிளவர்ஸ் வந்து அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அவர் வாசல்ல இருக்கிற கோலத்துல இருந்து எல்லாத்துலயுமே எங்களோட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸை வச்சு ஃபுல்லா பூ நிறைச்சிட்டாங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. அவருக்கும் நான் மேட்சா வந்து ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டேன். அவர் ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க. வந்தது எங்களுடைய நலங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைம் முதல்ல நலங்கு வச்சது புட்டு தான். ஏன்னா அவனை நைட்டுல இருந்தே நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேங்க. புட்டு அம்மாக்கு இந்த டைம் நீ தாண்டி ஃபர்ஸ்ட் வைக்கணும், இல்லைன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து அழுகுன்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் நலங்கு அவன் தான் வச்சான். அதுக்கப்புறம் பாட்டி, அம்மா, கமலம்மா, எங்க ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லி லைனா எல்லாருமே நலங்கு வச்சாங்கங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடைசியா குட்டி குழந்தைங்களும் வச்சுட்டாங்க. அண்ட் ஃபைனலி யாரு என் மன்னவரோட கையால நான் நலங்கு வச்சுக்கிட்டேன். ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன், எனக்கு வளகாப்புக்கு எனக்கு தங்க வளையல் போடுங்க, தங்க வளையல் போடுங்கன்னு. ஆனா உண்மையிலேயே வந்து அவர் இந்த டைம் வளகாப்புக்கு வந்து எனக்கு 2 கையிலுமே தங்க வளையல் போட்டாங்க. எப்படி இருந்துச்சுன்னு நீங்க எனக்கு கீழே சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ எங்களுடைய வீடு அகைன் பேக் டு நார்மல். மணி எவ்வளோ ஆச்சுங்க? 4:30 மணி ஆச்சு. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. எங்களுடைய டோட்டல் டீம் ஆனால் என்னென்னா ரெஸ்ட் எடுக்கல, அவங்க பேக் டு ஒர்க் போயிட்டாங்க. பேக்கிங் டீம் பேக்கிங் போயாச்சு. எங்கே அவங்கன்னு கேட்டால் அட்ரஸ் இருக்கா, அவங்களால பேக் பண்ணி போயிட்டாங்கன்ட்டாங்க. இவங்க எல்லாரும் கஸ்டமர் கேரில் உட்காந்துட்டாங்க. எல்லாரும் அவங்களால அவங்கவுங்க நான் சொன்னால் கொஞ்சம் நேரம் போய் படுங்க, ரெஸ்ட் எடுங்கன்னதுக்கு இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடை வந்து டெக்கரேஷன் ஐட்டம்லாம் எடுத்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டாங்க. வீடை எப்போ மாதிரி அடிச்சிட்டாங்க என் டீம். மை ப்ரவுட் டீம், மை பில்லர்ஸ் ஆஃப் பீப்பிள் வெஞ்சர்ஸ்ங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட். நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் கூடவே நான் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு. ஆனால் அவங்கக்கிட்ட நான் எப்போவுமே வெளிப்படையாக அவ்வளோ பேசினது கிடையாது. ஆனால் எங்கள் மனசில் வந்து எனக்கும் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு, நம்ம கூடவே நிற்கிறவங்கள நம்ம கடைசி மட்டும் கை தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும் பிம்போம் அப்படின்னு. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருங்க. அண்ட் இதுதான் என் மன்னவர் எனக்கு போட்ட வளையல். ஸோ முதல் வளைகாப்புக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வேப்ப வளையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கண்ணாடி வளையல் போடுவாங்க. நான் அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், என்னங்க எனக்கு அடுத்த வளைகாப்புக்கு தங்க வளையல் போட்டு விட்றீங்களா, தங்க வளையல் போட்டு விட்றீங்களான்னு. ஸோ சொன்னபடியே எனக்கு இந்த தங்க வளையல் போட்டு விட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமலாம்மா வந்து வீடு எல்லாம் கூட்டிட்டாங்க. எங்கள் பசங்க எல்லாரும் பாருங்கள் ஃபுல் டெக்கரேஷன் ஐட்டமை எடுத்து ஒதுக்கிட்டாங்க. வந்து அவங்க ஃபுல்லாக ஆர்டர்ஸ் அனுப்புறதுல பிஸியாக இருக்காங்க. ஏன்னா ஹாஃப் டே ஆல்ரெடி ஃபங்க்ஷனில் போயிடுச்சுன்றதுனால நாளைக்கு வந்து ஹாஃப் டே இது ஃபுல்லாக பேக் பண்ணி மேலே ஏற்றிடுவாங்க. அகைன் பேக் டு நார்மல். பக்காவாக எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. தொட்டில முதற்கொண்டு மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் இது எப்படி இருக்கு வலையில? நல்லா இருக்கா? 2 கையில் போட்டாங்க. நல்லா இருக்கா?
இப்போ நாங்க எங்க போறோம்னா வீட்டுக்கிட்ட மவுண்டெயின்ஸ் இருக்குங்க, அங்க போய் ஒரு 2 போட்டோ மட்டும் எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ காலையில இருந்து இந்த வெயில் தாழ்றதுக்காக நாங்க வெயிட்டிங், ஏன்னா உச்சி வெயிலா இருந்தது. இப்போ அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ அந்தியும் சாஞ்சிருச்சுங்க. எங்களோட போட்டோ ஷூட்டுமே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு. ரொம்ப எல்லாம் எடுக்கல, ஏன்னா ரொம்ப மினிமல் ஷாட்ஸ் தான், ஆனா எல்லாமே சூப்பர் ஷாட்ஸா எடுத்துட்டோம். ஏன்னா இப்போதாங்க ஜஸ்ட் மிஸ், நாங்க அவ்வளோ பெரிய ஒரு பாம்பு பார்த்தோம். அது எப்படி எந்திரிச்சு நின்னுச்சு தெரியுங்களா? ஷாக் ஆயிட்டேன் நான். அந்த ஷாக்ல இருந்தே நான் இன்னும் மீளல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க ஒரு 4-5 மானுங்க, புள்ளி மானுங்க, அதை பார்த்துட்டேன் நானு. ஆனாலும் நாங்க இடத்த விட்டு நகலையில அந்த பாம்பு இங்கே தான் இருந்துச்சு. நான் பார்த்தேன், அவங்களும் தைரியமா அங்க போயிருக்காங்க. நாங்க மயில பாக்குறதுக்காக தான் நின்னோம். டக்குன்னு இவரு பிம்பாம் அங்க பாரு இவ்வளவு பெரிய பாம்புன்னாரு. செம ஃபாஸ்டா போய் நின்னுச்சு பாருங்க, படம் எடுத்து. அவ்வளவுதான், நான் கதி கலங்கிட்டேன். அவங்க அங்க மாண்டு எடுத்துட்டு இருக்காங்க. வராங்க பாத்து வாங்க. கலந்து வந்துருச்சு எனக்கு. போட்டோ ஷூட்ல முடிச்சிட்டு இப்போ பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு ஜுவல்லு ஜடையெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்காங்கங்க. ஞாபகம் இருக்குங்களா? 6 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி வந்துட்டு நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்து புட்டு வயிற்றுல இருக்கிறப்போ ஜடை சிங்கரத்தை கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு எனக்கு பண்ணுறாங்க.